வணக்கம் சாய்ராம். இன்றைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா சந்திரனை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே சூரியனை பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி சந்திரனை பற்றி பார்க்க போகிறோம். சந்திரனை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய குருவை நான் வழிபட்டுக்கிறேன். முதல்ல கணபதி, காக்கும் கணபதி, கரமுடுக்கும் கணபதி, வீர கணபதி, வெற்றி கணபதி, ஞானொலி கணபதி, வலமுறை கணபதி, நமோ நமக. ஓம் சக்தி பராசக்தி அங்காள பரமேஸ்வரி, பெற்றவளே பெரியவளே உமா மகேஸ்வரியே நமோ நமக. ஓம் சாய் நமோ நமக, ஸ்ரீ சாய் நமோ நமக, ஜெய ஜெய சாய் நமோ நமக, சத்குரு சாய் நமோ நமக. இப்போ ஏற்கனவே சூரியன் எதில் உச்சமாக இருக்கிறாரு, எதில் நீச்சமாக இருக்கிறாரு, எதில் பகையாக இருக்காரு, என்ன பலன் கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நம்ம இன்றைக்கி சந்திரன் 9 நவகிரகங்கள் 12 ராசியில் சந்திரன் இருந்தால் ஒரு ராசியில், இது பொதுவான பலன் தான் சாயிரம். இது எல்லாம் முழு பலன் கிடையாது, பொதுவான பலன். ஏன்னா அவங்கவுங்களுடைய லக்னத்தை வச்சு, பிறந்த தேதியை வச்சு முழு பலனை கணிக்கலாம். இது பொதுவாக சந்திரன் இந்த ராசியில் இருந்தால் என்ன பலன், அவர் இந்த ராசியில் பகையானா என்ன பலன், நீச்சமானா என்ன பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசியில் சந்திரன் ரிஷிபம், ரிஷிபத்தில் உச்சம் மூல திரிகோணமாக இருக்கிறார். மேஷத்தில் சமம், ரிஷிபத்தில் உச்சம் மூல திரிகோணம், மிதுனத்தில் நட்பு, கடகம் ஆட்சி வீடு, அதாவது அவருடைய சொந்த வீடு கடகம், சிம்மத்தில் நட்பாக இருக்கார், கன்னியில் நட்பு, துலாமில் சமம், விருட்சகம், விருட்சகத்தில் என்னவா இருக்கிறார்னா நீச்சமாக இருக்கார். சந்திரன் விருட்சக ராசியில் என்னவா இருக்கிறார்னா நீச்சமாக இருக்கிறாரு. தனுசுல சமம், மகரத்தில் சமம், கும்பத்தில் சமம், மீனத்தில் சமம். அப்போது சமமாக இருந்தால் என்ன பலன், உச்சம் மூல திரிகோணமாக இருந்தால் என்ன பலன், நட்பாக இருந்தால் என்ன பலன், ஆட்சியாக இருந்தால் என்ன பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உச்சம் மூல திரிகோணம் அப்படின்னா சந்திரன் ரிஷபராசியில் உச்சமாக இருக்கார், மூல திரிகோணமாக இருக்கிறாருன்னா அதுக்குண்டான பலனை முழுசாக கொடுப்பார். என்ன பலன், மனம், சிந்தனை, மன அமைதி, உணர்வுகள், தாயார், பொதுமக்கள் கிட்ட நல்ல ஒரு தொடர்பு. அப்போது இதெல்லாம் என்னவா இருக்கும்னாக்கா, உச்சமாக இருக்கும் பொழுது, மூல திரிகோணமாக இருக்கும் பொழுது சந்திரன் இந்த பலனெல்லாம் முழுசாக கிடைக்கும். மிதுனத்தில் நட்பாக இருக்கார். அப்போ நட்பாக இருக்கும்போது எது, நண்பன் எப்போவுமே நல்லது மட்டும்தான் செய்வான், தீங்கு செய்ய மாட்டாங்க. கடகத்தில் ஆட்சி, அவருக்குண்டான முழு பலனையும் அதிகாரத்தையும் எல்லாம் என்ன கிடைக்கும்னா முழுசாக கிடைக்கும். இப்போ சிம்மத்தில் நட்பாக இருக்கார், கண்ணினா. விருட்சகத்தில் நீச்சம், நீச்சனா என்னதுன்னா அவருக்கு அந்த ராசிக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு முழு பலனும் கிடைக்காம ரொம்ப பலவீனமாக இருக்கும். இப்போது நாங்கள் என்ன பண்ணுறது, இப்போ சந்திரன் எங்களுக்கு பலவீனமாக இருக்கார், நான் விருட்சக ராசியாக இருக்கிறேன், எனக்கு சந்திரன் பலவீனமாக இருக்கார், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது நியாயமான விஷயம்தான். அப்படி இருக்கிறவங்க சந்திரனுக்குரிய கோயில் எது, இப்போ திருப்பதி சந்திரனுக்குரிய கோயில்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வரலாம். திருப்பதிக்கு ஒரு பழமொழியே இருக்குது, திருப்பதி போயிட்டு வந்தால் ஒரு திருப்பம் ஏற்படணுவாங்க. அப்போது நீங்கள் ரொம்ப உங்கள் ராசியில் சந்திரன் நீச்சமாயிட்டாரா, விருட்சக ராசிக்காரங்களுக்கு கவலையே பட தேவையில்லை. கடவுள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர், இறைவன் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர், அதுலேயும் விஷ்ணு பகவான் காக்கக்கூடிய கடவுள் தான். அப்போது நீங்கள் திருப்பதிக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அவர் நீச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்கும். இல்லைங்க நாங்கள் விஷ்ணு பகவானை கும்பிட மாட்டோம், நாங்கள் சிவனை தான் வழிபடுவோம், அப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. என்ன பண்ணலான்னாக்கா அவருக்குரிய ஒரே ஒரு மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நெகந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகமற்று அடிவாழ்த்து வந்த கூற்று அஞ்ச உதைத்தென 5 எழுத்துமே. அப்போது எங்களுக்கு தெரியாது, நீங்கள் பஞ்சாட்சர மந்திரம் போட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒன்றும் இல்லைங்க, ஓம் நமச்சிவாயா ஒரு 5 முறை சொல்லுங்க. வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒரு 5 முறை சொன்னீங்களன்னா அப்போ என்ன ஆகுனா அந்த தாக்கத்துலேருந்து, இந்த நீச்சத்துலேருந்து கொஞ்சம் நீங்கள் வெளியில் வரலாம். அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் கொஞ்சமாவது கிடைக்க முயற்சி ஆகும். அப்போது நம்ம
இந்த மாதிரி வந்துடுச்சேன்னு பயப்படக்கூடாது. ஐயோ நமக்கு சந்திரன் நீச்சத்தில் இருக்காரு, நமக்கு மக்களோட நல்லா தொடர்பு வச்சுக்க முடியாது, மன அமைதி இல்லாமல் படபடப்பாகவே இருக்குது, பிரச்சனையாகவே இருக்குதுன்னு யோசிக்கிறத விட அதுக்கு என்ன வழிமுறை அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த வழியில் ட்ராவல் பண்ணும் பொழுது நாமளும் நம்மளுடைய ராசியில் வரக்கூடிய கெடுபலனை தவிர்த்து நல்ல நிலையில் முன்னேறலாம். சரியா? எல்லாரும் ஒவ்வொரு வாட்டி நம்ம ஒவ்வொரு கிரகத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே சூரியனை பார்த்தோம், இப்போ சந்திரனை பார்ப்போம். அடுத்து செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த 12 ராசிக்குள்ள இந்த 9 நவகிரகங்கள் போய் என்னென்ன பலன் கொடுக்க போகுதுங்க தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஜெய் சாய்ராம்.